ஹாய், வெல்கம் டு குமரன் அகாடமி. இப்போ ப்ரிலிமினரி சிலபஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. குரூப் 4க்கும் குரூப் 2 2Aவுக்கும். ஸோ எப்படி நாம் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி வந்து 180+ கட் ஆஃப் வாங்குறது, எப்படி மெயின்ஸ் படிக்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய அப்ரோச்சை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பொதுத்தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 90 to 95 கொஷின்ஸ் அசால்ட்டாக எழுதலாம். 90 to 95 கொஷின்ஸ் வந்து அசால்ட்டாக போடலாம். ஏன்னா சிலபஸ் வந்து 80% கிட்ட கம்மி பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வெறும் இலக்கணம் தான், அதுவும் ஈஸியான இலக்கணம். பிரித்தெழுது, சேர்த்தெழுது, நகர டிஃப்ரென்ஸு, எதிர்ச்சொல், இந்த மாதிரியான ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3வது அலகு வரைக்கும். 4வது அலகு மட்டும்தான் கொஞ்சம் புதுசு. அதுவும் ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளே பாருங்களேன். மைக்ரேஷன்னா என்ன, வலசை போதல், ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபணுனா ஜீன், இந்த மாதிரியான பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. அது 10 கேள்வி வருது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபிஃப்த்து யூனிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பேசேஜை கொடுத்து நமக்கு வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா, எப்படி பண்ணுறது, அதே மாதிரி தான் இருக்கும். போது 7th நமக்கு ரொம்ப ஈஸியான, ஆல்ரெடி போன எக்ஸாமுக்கு படித்த ஒரு யூனிட்னா யூனிட் 7 தான். நம்ம வந்து அதில் வந்து ஈன்னு 2 பெரிய பிரிவுகளில் நிறைய பேர் இது படித்தோம். இப்போ அது எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இலக்கியத்தெல்லாம் பார்த்தா திருக்குறளும் அறநூல்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ படிக்கிறது ரொம்ப ஈஸி. தமிழை பொறுத்த வரைக்கும் 90 to 95 கொஷின்ஸ் அழகாக அட்டன் பண்ணலாம். இதனால் என்ன பிரச்சனைனா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறைஞ்சது 170 கொஷின்ஸாவது அட்டன் பண்ணால் தான் நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ், அதாவது ரிட்டன் மெயின்ஸுக்கு போக முடியும். எப்பயுமே உங்கள் எய்மை வந்து ஹையஸ்ட்டாக வைங்க. குரூப் 1 எழுதணும், குரூப் 2 மெயின்ஸ் எழுதணும்னு எய்ம் வைங்க. ஈஸியாக குரூப் 2Aவும் குரூப் 4ம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் குரூப் 4க்கு படிக்க போகிறதே குரூப் 2 மெயின்ஸுக்கு எழுதுறதுக்கு எப்படி படிப்பணும் அந்த மாதிரி தான் படிக்க போகிறேன். சரி, ஜென்ரல் சயின்ஸ் பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸ் விட்டுடலாம். அது வந்து நிறைய வாஸ்ட்டாக இருக்குது. 5 கொஷின் தான் இருக்க போகுது. சயின்ஸ் நான் என்னென்ன படிக்க போகிறேன், சயின்டிஃபிக் நாலேஜ்லேருந்து இந்த ஃப்யூச்சர், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியான கேள்வி. ஒரு கேள்வி 2 கேள்வி தான் ஒரு கேள்வி தான் வர வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அது நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பார்த்தே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் என்னென்ன படிக்க போகிறேன்னா, நேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்தாக்க கெமிஸ்ட்ரியில் எல்லாமே படிப்பேன். எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ், பெட்ரோலியம், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே படிப்பேன். சயின்ஸில் பார்த்தாக்க நியூட்ரிஷன், ஹெல்த், ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டெக்னாலஜி, இது மட்டும் பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன்னா, எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குன்ற டைமில் இது பார்ப்பேன். அப்போ பார்த்தா தான் ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும். அடுத்து யூனிட் 2 ஜாகிரஃபியில் 5 கொஷின்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே குரூப் 2A 2 மெயின்ஸுக்கு வாங்கலேன். குரூப் 2Aல 1 மார்க்காக கேட்க போகிற கொஷின்ஸ் மட்டும் 15 கொஷின்ஸ். இதில் முக்கால்வாசி கொஷின்ஸ் சிலபஸ் வந்து ப்ரிலிமினரியிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரி ஒழுங்காக படிக்காமல் விட்டால் இங்கே வந்து மெயின்ஸில் அடி வாங்கும். ஏன்னா மெயின்ஸில் மற்ற டாபிக் படிக்கும்போது இதுவும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சுமை மாதிரி இருக்கும். அதனால் குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிலிமினரிக்கே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 2க்கு வாங்கலேன். ஜாகிரஃபி கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் வரப்போகுது. 40 மார்க்குக்கு நாம் வந்து எழுதணும். ஸோ நீங்கள் ஜாகிரஃபி ப்ரிலிமினரியில் 5 மார்க் தானே இருக்குது, அதனால் நான் விட்டுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சி படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா குரூப் 2A மெயின்ஸில் 40 மார்க் இருக்குது, 2Aல வந்து 15 மார்க்குக்கு இருக்குது. ஸோ ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்க, ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, அதை எப்படி அட்டன் பண்ணுவேன், என்னென்னலாம் எழுதுவேன், சினாப்சிஸ் எழுதுவேன், அதுக்குள்ளே என்னென்ன சைட் ரீடிங் எழுதுவேன், அப்படி எப்படி படிப்போமோ அந்த மாதிரி தான் ஜாகிரஃபியை நம்ம வந்து அணுகணும். இந்த ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே படித்தா போதுமானது. அதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை. ஜாகிரஃபிக்கு மட்டும் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. என்ன, அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக தெளிவாக படிக்கணும், அவ்வளோதான். அடுத்து யூனிட் 3 ஹிஸ்ட்ரி. இது வந்து 2 ஹிஸ்ட்ரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்னோடய அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு UPSC புக்ஸும் CBSE புக்ஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத படித்து மைண்ட் மேப்பாக நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னால் எப்படி UPSC CBSE புக்ஸ் முடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் பாருங்கள். முக்கால்வாசி நான் எல்லாத்தையுமே கண்டென்ஸ் பண்ணி போட்டுருவேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும், அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் பெருசாக இருக்கவே இருக்காது. இன்னும் கதை பேர் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் மேட்ரு. இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். மீதி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி.
ஏன் யூபிஎஸ்சி புக்ஸ், சிபிஎஸ்சி புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஹிஸ்ட்ரிக்கு அப்படின்னா, போன வாட்டி குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்ததே தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்விகள்லாம் இருந்தது. இந்த இந்த வாக்கியம் யார் சொன்னது அப்படி இப்படின்னு எடுத்து ஸ்கூல் புக்ஸில் இல்லாத வாக்கியங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் யூபிஎஸ்சி புக்ஸில் நான் பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி அதுக்கு எந்த இடமும் கொடுக்காம, தப்பு பண்ணுறதுக்கான இடமே கொடுக்காம யூபிஎஸ்சி புக்ஸையும் நான் படித்து இதை தெளிவாக்கிக்க போகிறேன். இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கும் ஸ்கூல் புக்ஸுமே போதும். ஸ்கூல் புக்ஸில் வந்து மேக்ஸிமம் சில கேள்விகள் வந்து இந்த அசஷன் ரீசனிங் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லா பாலிட்டிக்ஸில் முக்கால்வாசி கொஷின்ஸ் இப்போ 15 கொஷின் கேட்குறாங்கன்னா 10 கொஷின் அசஷன் ரீசனிங்காக தான் கேட்பாங்க. ஸோ பாலிட்டிக்ஸ் லக்ஷ்மிகாந்த் புக்கை தெளிவாக பொறுமையாக படிக்கணும். இதுவுமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுத போகிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கொஷின் கேட்டால் அதுக்கு நான் ரிட்டனாக எப்படி எழுதுவேன், என்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமோ அந்த லெவலுக்கு படிக்கணும். ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ப்ரிலிமினரிக்கு படிங்க. அப்போ தான் மெயின் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரிலிமினரியும் உங்களுக்கு வந்து பயம் இருக்காது எக்ஸாம் எழுத போகும்போது. யூனிட் 5 பற்றி கரெக்டாக வரேன். யூனிட் 6 இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டிலேருந்து திருக்குறள் வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தமிழில் முன்ன வந்து ஆ இ அப்படின்ற 2 பகுதியில் வந்து இந்த மொத்த விஷயமும் நமக்கு இருந்தது. சங்க காலத்து இதில் இருந்தது, திருக்குறள் பற்றி படித்தோம், எல்லாமே படித்தோம். இப்போ அங்கே தமிழில் ஒமிட் பண்ணதுனால இங்கே கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 to 3 கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். இல்லை 5 to 6 கொஷின்ஸ் கூட வரலாம் திருக்குறள் சம்மந்தப்பட்டிருக்கனால. நம்ம கடைசியாக எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில், சிலபஸில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டோன்ற பட்சத்தில், நம்ம போன வாட்டி படித்தோம் இல்லையா ஆ அண்ட் இ பகுதி, அதில் ஆ பகுதியில் இருக்க சங்கம் லிட்ரேச்சரை மேலாக்க ரொம்ப டீப்பாக மனப்பாடம் பண்ணாமல் மேலோட்டமாக படித்தாலே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த யூனிட் 6 வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் புக்ஸ்லேயும் நல்லா இருக்குது, யூபிஎஸ்சி ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேயும் நிறையா இருக்குது. அதை படித்தாலே போதும், ஈஸியாக யூனிட் 6 அட்டன் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 5 இந்த எக்கனாமி இருக்குது பார்த்தீங்களா, பாதி எக்கனாமி கிட்டத்தட்ட எங்கே வரைக்கும் இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். இது ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒவ்வொரு டாப்பிக்காக போடும்போது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதுக்கும் நான் வந்து யூபிஎஸ்சி புக்ஸையும் ஸ்கூல் புக்ஸையும் தான் ரெஃபர் பண்ண போகிறேன். அப்புறம் சிபிஎஸ்சி புக்ஸில் இதில் பற்றின சம்மந்தமாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்க போகிறேன் எக்கனாமிக்ஸில். யூனிட் 9 வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்கீம்ஸ், பொலிட்டிக்கலாக இப்போ என்ன நடக்குது, ரிலவெண்ட்டாக என்னென்ன இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்றத கரண்ட் அஃபேர்ஸ் மூலிமா படிக்கும் போது இந்த பார்ட் அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் படிக்க போகிறோம் ஜென்ரல் சயின்ஸை. மேக்ஸ் சொல்லவே வேணாம். நீங்கள் ஆல்ரெடி இங்கே சில எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆப்டிடியூட் எவ்வளோ ஈஸிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 ஈஸி. புதுசாக படிக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கலாம், ஆனால் அப்படி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மேக்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த யூனிட் 2 இருக்கு இல்லையா, இதை நான் கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறேன். ஏன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங் தான் முக்கியமாக வரப்போகுது. அதனால் இந்த யூனிட் 2 ஃபார் மேக்ஸ் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுங்கிறத படிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய அப்ரோச் பிடிச்சிருந்தா, இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்ப வீடியோ போட என்னோடய அப்ரோச் பிடிச்சிருந்தா என் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள், நீங்களும் படிங்க. இல்லை எனக்கு வேறு டிஎன்பிஎஸ்சி அகாடமி பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அவசரப்பட்டு இப்போவே டெஸ்ட் பேட்ச்லாம் வாங்கி நான் டெஸ்ட் போட போகிறேன்னு பண்ணாதீங்க. தரவாக ஒரு 2 மாதம் ஃப்ரீயாக மனசை ஃப்ரீயாக வச்சு படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சிலபஸ் கவர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். உங்களோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க, தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க. அப்படி 2 மாதம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பொறுமையாக வாங்கி எந்த அகாடமியில் வேணால் வாங்கி எழுதி பாருங்கள். ஸோ என்னோடய அப்ரோச் இது தான். நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நாளைக்கு யூனிட் 7 தமிழில் வந்து திருக்குறள் வீடியோஸ் போட போகிறேன். ஒரு வீடியோஸாக ஒரு டாப்பிக்காக வந்துடும். வளவலன்னு ரொம்ப பேசிட்டுலாம் இருக்க போகிறதில்ல. அந்த டாபிக் எடுத்தால் 10 திருக்குறள் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருவேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்து பொறுமையாக படிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.